ரெஸ்கியூ பண்ணி அந்த இடத்துல இருந்து மீட்கிறோம். நாங்க மீட் எடுக்கிறோம். நீ வந்து வேலைக்கு போகாதமான்னு சொல்றோம். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டோட சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி, உடனே நான் என்ன பண்றேன், இருக்கக்கூடிய தெரிஞ்ச கான்டாக்ட்ல இருக்க காலேஜஸ்க்குலாம் கால் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி பேராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது. எங்க கால் பண்ணாலும் சீட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா வெரி லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். அப்ப பிரைவேட் சீட்டா இருந்தாலும் கவர்மெண்ட் சீட்டா இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. பிரைவேட் சீட்ல கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு. பெர் ஆனம் கிட்டத்தட்ட 2 to 2.5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10-11 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. பேருக்கு கூட்டிட்டு போய் கையை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணைய சேர்த்து விடுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது. அடுத்த 5 வருஷம் அந்த பிள்ளை நல்லபடியா முடிச்சு வெளியில வரைக்கும் பாதுகாக்கணும், பார்க்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல ஸ்காலர்ஷிப் எடுத்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் மட்டும் எங்களுக்கு 432 பேர் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு அப்ளை பண்றாங்க. அப்பா அம்மா இல்லாத பசங்க, யாரும் பாத்துக்க முடியாத பசங்க. அப்ப அவங்கள பாக்குறதா 10,000 ரூபாய் ஃபீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்கள வந்து 10 பேரை சேர்க்கிறதா அல்லது ஒரே ஒரு பிள்ளையை சேர்க்கிறதான்னு ஒரு பெரிய தலை ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா அவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு 10 நாள்ல எல்லாமே முடிய போகுது. அப்ப தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனலை கூப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டு அடுத்த ஒரு 4-5 நாள் அந்த வீடியோ வைரல் ஆகி கிட்டத்தட்ட 4 to 5 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்து நிறைய பேருக்கு தகவல் போய் அதுக்கப்புறமா காலேஜ்ல இருந்து வாலண்டியரா எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் வேலூர்